நீங்கள் ஒரு நல்ல ஒரு பைக் ரைடரா, அதே மாதிரி கார் டிரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். நிறைய ஹேர்பின் பெண்டு, அதே மாதிரி மலையில் ட்ராவல் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நிச்சயமாக அது ஒரு கரெக்டான பிளேஸ் பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸ் தாங்க. சென்னையிலேருந்து ரொம்ப ஒரு 6 to 7 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நிறைய ஹேர்பின் பெண்டில் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கொல்லி ஹில்ஸ் தான் ஒரு சூப்பரான பிளேஸு. வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ வந்து சென்னையிலேருந்து கொல்லி ஹில்ஸ்க்கு வந்து பைக் மூலமாக ரைட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வந்து கொல்லி ஹில்ஸை பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட் ஆல்ரெடி வந்து கொல்லி ஹில்ஸு ஒன் ஆர் 2 டைம்ஸ் போயாச்சு. ஆனால் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அதனால் அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு நான் வந்து இப்போ வந்து ரைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்தராக வந்து கொல்லி ஹில்ஸ் பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் நான் வந்து இந்த கொல்லி ஹில்ஸை வந்து, அதாவது இந்த கொல்லிமலையை வந்து நம்ம வந்து விசிட் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய இயற்கையோட அழகை வந்து நம்ம வந்து ரசிக்கணும், அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸை போய் பார்க்கணும், அதில் போய் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மைண்ட் செட்டில் ரொம்ப நாள் இதை வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. ஸோ அதற்கான கரெக்டான டைம் வந்து இந்த டைம் தான் செட் ஆகிருக்கு, இந்த வாட்டி தான் செட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து டிசம்பர் 20th. டிசம்பர் 20th வந்து நம்ம கிறிஸ்மஸ் டைம் ஹாலிடேங்கிறனால நம்ம வந்து எதாச்சும் ட்ரிப்பு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது சூப்பரான லொக்கேஷன் வந்து இந்த கொல்லி ஹில்ஸ் தான் நமக்கு வந்து மைண்டில் வந்துச்சுங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து கேட்டார், பைக்கில் ஏன் நம்ம போகக்கூடாது கொல்லி ஹில்ஸுக்கு, நான் பைக்கில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் வர்றதுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ நானும் வந்து அப்படியே யோசிக்காமல் ஓகேங்க, நானும் வந்து அவுட்டிங் தான் போக போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி கொல்லி ஹில்ஸை வந்து இந்த வாட்டி நம்ம வந்து போய் பார்க்கலாம், ஏன்னா எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். அதனால் நாங்கள் வந்து காலையிலே ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பைக்கில் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப நேரம் டைம் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட கொல்லி ஹில்ஸோட நியர்பை பிளேஸ்க்கு நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்போது நமக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரு பாட்டு, மலையோரம் வீசும் காற்று மனதோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. சென்னையிலேருந்து நம்ம வந்து பைக்கில் ரைட் பண்ணிவிட்டு நம்ம கொல்லி ஹில்ஸை வந்து ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 to 7 ஹவர்ஸ் ஆகுதுங்க. நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஸ்பீடு, அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதே மாதிரி லஞ்சு இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 6 to 7 ஹவர்ஸ் எடுக்குங்க ஒரு நார்மல் ஸ்பீடில் வரும்போது. ஸோ நாங்கள் அதே மாதிரி தான் இந்த கொல்லி ஹில்ஸ்க்கு வந்து காலையில் ஒரு 5:30க்கு கிளம்பி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 o'clock ஆகுதுங்க, நாங்கள் வந்து கொல்லி ஹில்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கோம். பாருங்கள், வந்த உடனே அந்த லொக்கேஷன் அப்படியே நம்மளை வந்து சுண்டி இழுக்குதுங்க. அதோடைய அழகு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே வந்து விவசாயம் பண்ணுற முறையை பாருங்கள். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நார்மல் லேண்டில் பண்ணுற விவசாய முறைக்கும் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வந்து பண்ணுற விவசாய முறைக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னை பார்க்கும்போது நீங்கள் வந்து வியட்நாமோ இல்லாட்டி கம்போடியா, அதே மாதிரி தாய்லாந்து, அந்த மாதிரி பிளேசஸில், சைனா, அந்த மாதிரி பிளேசஸில் பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் எப்படி ஸ்டெப்பாக வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி டைப்பில் தான் ஸோ இங்கேயுமே பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ரொம்ப ஸ்லோப்பான ஹில்லாக இல்லாட்டினாலும் ஸோ ஓரளவுக்கு சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து இவங்க வந்த மாதிரி விவசாயம் வந்து பண்ணுறாங்க. இந்த கொல்லி ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் மற்ற ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி வந்து அப்படியே டீ எஸ்டேட் பார்க்கலாம், இல்லை வேறு மாதிரி என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரீஸை பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரியே ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உயரமான மரங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வைக்கிற காரணம், இவங்க வந்து பண்ணக்கூடிய விவசாயம் வந்து பெப்பர் தாங்க. ஆக்சுவலாக பெப்பர் தான் இவங்க வந்து விளைவிக்கக்கூடிய மூலதாரமான ஒரு விவசாய பொருள். ஸோ அதனால் எல்லாருமே பெப்பரை வந்து பயிரிடுறதுனால இந்த மாதிரி உயரமான மரங்கள் தான் அவங்க வந்து வளர்த்தாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து பெப்பர் அந்த கொடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உயரமான மரத்தில் தான் வந்து அது வந்து வளர்ந்து அந்த மாதிரி பெப்பரை வந்து நமக்கு வந்து கொடுப்போங்க.
ஸோ அதனால் இந்த கொல்லி ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் பெப்பர் வந்து அதிகமாக விளையுதுங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மாதிரி ஹைட்டான மரங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இது கொடுக்கும். ஸோ நாங்கள் வந்து டைமுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த மாதிரி மலை மேலே ரீச் ஆகும்போது நல்லாவே அந்த சில்னஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிசம்பர் மந்த்துங்கிறதுனால இந்த கொல்லி ஹில்ஸ் வந்து ரொம்பவே அருமையாக எங்களை வந்து வரவேற்குது. ஸோ அதனோட வெதர் அதேமாதிரி சில்னஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களை வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ நல்ல ஒரு டைமில் தான் நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்பவே இந்த பைக் ரைடை நாங்கள் வந்து எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வரோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ பைக் ரைடர் அதே மாதிரி காரை வந்து ஓனாக ட்ரைவ் பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த கொல்லி ஹில்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய 73 கொண்டை வளைவுகள் வந்து ரொம்பவே பிரமிப்பாக இருக்குங்க. ஏறும்போது இறங்கும் போதுமே ரொம்ப பிரமிப்பாக இருக்கணும், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த அந்த வழி ஏறும்போது தான் மெயினாக ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அப்படி தான் இந்த கொல்லி ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய பைக் ரைடை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வரோம். ரோடை பொறுத்த வரைக்கும் எல்லா இடமும் ரொம்பவே அருமையாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து கொல்லி ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ரோடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ எங்கேயுமே நம்ம வந்து ஆஃப் ரோடு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எங்கேயுமே கொடுக்கல. ஸோ அதனால் உங்கள் ஜேர்னி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கொல்லி ஹில்ஸ்க்கு வந்தீங்கன்னா. ஸோ பைக்லேயோ காரில் எதில் வேணாலும் வரலாம். ரோடு வந்து நல்லாவே வைடாக இருக்குது. ஸோ அதனால் கொல்லி ஹில்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரான பிளேஸு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நவம்பர் டிசம்பரில் வந்தீங்கன்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி அந்த ஃபால்ஸ்லலாம் தண்ணி வருங்க. ஸோ தண்ணி வர டைமில் வந்து நம்ம போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ அதனால் கொல்லி ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்த டைமை வந்து ரொம்பவே கரெக்டான டைம்னுட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து அந்த ஃபால்ஸ்லலாம் போய் பார்க்கும்போது எந்தளவுக்கு தண்ணி வருதுங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து லஞ்சுக்காக வந்து ஒரு ஹோட்டலை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ ஓரளவுக்கு நாங்கள் வந்து மேலே வந்தாச்சு, கொல்லி ஹில்ஸ் மேலே வந்தாச்சு. ஸோ லஞ்ச் சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலை தேடிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து TN28 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்த மாதிரி இருந்து. ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். பார்த்தோம். ஆக்சுவலாக பிரியாணி எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரியாணி, பெப்பர் சிக்கன், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து பிரியாணி ட்ரை பண்ணோம், கொஞ்சம் சிக்கன் ஐட்டமும் ட்ரை பண்ணோம். நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொல்லி ஹில்ஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த TN28 அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய அந்த ஹோட்டலை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ ஃபுட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி டீலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டேக்கு தான் நம்ம வந்து போகிறோங்க. ஸ்டே வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து பெருசாக ஒன்றும் பிளான் பண்ணல. ஏன்னா ஃபேமிலி ட்ரிப் இல்லைங்கிறனால நம்ம வந்து போய் கூட நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம வந்து வந்தோம். ஸோ சர்ச் பண்ணதில் வந்து ஒரு ஹோட்டலை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அங்கே வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ போயே நம்ம வந்து பே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் பேசியிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் டீலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹோட்டலில் தான் போய் பார்க்க போகிறோங்க. ஹோட்டல் வந்து உள்ளே வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அங்கேயே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்ம ஹோட்டலில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு நம்ம வந்து செக் பண்ணலாங்க. ஃபைனலாக வந்து SST ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை வந்து நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதாக என்ன சொல்கிறது, சின்னதாக செப்பரேட் ஹட் மாதிரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து நல்லாவே ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக
பெர் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 தனித்தனியாக செப்பரேட் வீடு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இதை வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு அவங்க வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து சிங்கிள் நைட்டுங்கிறதுனால ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபால்ஸ் ஏதாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய ட்ரோன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதை வந்து இந்த இடத்துல எப்படிலாம் அதை வந்து பறக்கூட்டு நம்ம அந்த ஸ்டேயை வந்து எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாப்புல. நான் வந்து ஒரு மினி ட்ரோன் வச்சுருந்தேன். அதை வச்சு நான் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஸோ அதோட வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அழகாக இருந்து, இவங்க வந்து என்னென்னா அந்த பெப்பர் தோப்புக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டே வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சின்ன நம்பர் ஆஃப் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ அதனால் வந்து நமக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு தோப்புக்குள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி கிட்ஸுக்கெலாம் விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அந்த ப்ளே ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்ஸோடு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாவே இங்கே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பாருங்கள் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த மாசிலா ஃபால்ஸ் போகிறதுனால நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரோனை வந்து எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணணும், ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரையல் வந்து பார்த்துட்டு இருந்தாப்புல. ஸோ கொஞ்சம் காமெடியாக தான் போச்சு. ஏன்னா ட்ரோன் வந்து அந்த மரத்தில் போய் முட்டுறது, இந்த மரத்தில் போய் முட்டுறதுங்கிற மாதிரி கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட்டு ஓகே, அது வந்து லைட்டாக இடித்தாலும் வந்து அதுக்கப்புறம் அந்த ட்ரோன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த மாசிலா ஃபால்ஸை பார்க்குறதுக்காக நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம ஏரியாவிலேருந்து போகிறதுக்கு. ஸோ வழியெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து இப்போ அந்த மாசிலா ஃபால்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோங்க. ஸோ ஹோலி ஹில்ஸில் வந்து ஒரு நாள் ட்ரிப்பு போட்டு நம்ம வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஆஃப் சீசனாக என்னென்னு தெரியல, பயங்கர கம்மியாக தான் இருக்குது கூட்டம்லாம். ஆமாம், லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்பலாம் ஓரளவுக்கு இருந்துச்சு. டிசம்பர் 20 கரெக்டாக. அப்போ வந்து எந்தளவுக்கு தண்ணி வருதுன்னு போய் பார்த்தா தான் தெரியும். இந்த கொல்லி ஹில்ஸில் 2-3 ஃபால்ஸ் இருக்குது மேஜராக. ஸோ நம்ம வந்து எந்தெந்த ஃபால்ஸ்லாம் எந்தளவுக்கு தண்ணி இருக்குங்கிறது நம்ம வந்து இன்றைக்கி வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோங்க. இந்த கொல்லி ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. ஸோ இந்த மாதிரி ஹைட்டான மரங்கள் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி பெப்பர் ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அதனால் வந்து நல்லாவே ஒரு ஃபாரஸ்ட்டில் நீங்கள் வந்து உள்ளே ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ மெயினாக வந்து பைக் ரைடர்ஸ், அதே மாதிரி கார் டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொல்லி ஹில்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரான ஸ்பாட். ஆக்சுவலாக 1 or 2 days வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். என்னங்க இது மாசிலா ஃபால்ஸ்க்கு போகிற வழியில் ஏதோ ஒர்க்கு நடக்கிற மாதிரி தெரியுது. ரொம்பவே மட்டியாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போனோம் போல். பாருங்கள், அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இடம். ஸோ இதிலெல்லாம் ட்ரோனை விட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பிரிட்ஜும் இருக்குது நடக்கு. பார்த்திங்கன்னா நெல் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம். ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் விளைச்சல் வந்துருந்துன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இந்த மாசிலா அருவிக்கு வந்து உள்ளே என்ட்ராக போகிறோம். என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் நம்ம வந்து ஒருத்தருக்கு வாங்குறாங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி ஆஃப் ரோடு மாதிரி ஒரு ரோடில் தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்குங்க. கைஸ், நம்ம வந்து ஆப்போசிட்டில் அந்த மாசிலா ஃபால்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். தூரத்துலேருந்து நம்ம அந்த ஃபால்ஸை வந்து சூப்பராகவே பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கார் பார்க்கிங் வந்துவிட்டோம். கார் பார்க்கிங்கில் வந்து நம்ம பைக் வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபால்ஸ் நோக்கி நம்ம வந்து போக போகிறோங்க. கைஸ், நீங்கள் வந்து இந்த மாசிலா ஃபால்ஸ் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் உங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஃபால்ஸ் நோக்கி போகும்போது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய ஷாப் மாதிரி இருக்கும். அதாவது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினாக அந்த சூப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பனியாரம், அப்புறம் வந்து பஜ்ஜி, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த சூப்பை மட்டும் மறக்காமல் சாப்பிடுங்க. பெப்பர் சூப்பு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ அதனால் குளித்து முடிச்சுட்டு வரும்போது இந்த சூப்பை குடிங்க, இன்னும் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே விளையக்கூடிய அந்த பெப்பரு, அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம், அதே மாதிரி வாட்டர் ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த மாதிரி பழங்கள், சில பழங்கள், அதே மாதிரி எல்லாமே வந்து இவங்க வந்து சேல்ஸ்க்கு வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து இங்கேயே விளையக்கூடியது, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து விளைய வைக்கக்கூடியது. அதனால் நம்ம வந்து ஃபால்ஸுக்கெலாம் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம். நீங்கள் இந்த மாதிரி கார்லலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பழங்கள், இந்த மாதிரி பெப்பர் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாங்க. அதான் பாலருவி சரியான மாமரமாக இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்ப பழைய மரம் ஆக்சுவலாக சொல்ல போனால். என்னதுங்க அது? என்ன சூப்பு? இந்த போயிட்டு வந்து குடிக்கிறோம். எண்ணெய் கொதிக்க விட்டு பவுடர் உள்ளார கொட்டி ஒரு துண்டு கிண்டி ஊற்றி இறக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆற விட்டு ஒரு டப்பாவோட காட்டி ஊற்றி. மாசிலா ஃபால்ஸ் வந்து நம்ம இங்கேருந்துமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள். அதோட வியூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ மேலேருந்து தண்ணி விழுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு வந்து குளிக்கிற இடம் வரும். குளிக்கிற இடத்துல போயிட்டு நம்ம வந்து அந்த வியூலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தண்ணி வந்து அப்படியே கைஸ், நம்ம வந்து இப்போ மாசிலா ஃபால்ஸ் வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. மாசிலா ஃபால்ஸ் தான் கொல்லி ஹில்ஸில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஃபால்ஸு மாசிலா ஃபால்ஸ். இப்போ நல்லாவே தண்ணி விழுது. ஓரளவுக்கு மீடியமான ஹைட்டு தான். நல்லாவே தண்ணி விழுது. சூப்பராக இருக்கும் குளிக்கிறதுக்கு. என்ன நம்ம ட்ரெஸ் தான் எட்டு வரல. நம்ம வந்து இப்போ மாசிலா அருவி பார்க்குறதுக்கு வந்திருக்கோங்க. கொல்லி ஹில்ஸில் கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு அருவி இது. இது வந்து மாசிலா அருவின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்த டைமுக்கு நல்லாவே தண்ணி வருது. ரொம்பவே அருமையாக இருக்குது. பாருங்கள், நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிசம்பர் டைமில் வந்தோன்னா கண்டிப்பாக தண்ணி இருக்கும். ஏன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக டிசம்பரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபால்ஸில் குளிச்சுட்டு போகலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபால்ஸு. பாருங்கள். ஹாய் ஹாய்.
சொல்லு. பாய். கைஸ், இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து ட்ரோனில் எடுத்த ஷாட்டை தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ட்ரோன் மூலமாக அந்த ஃபால்ஸ் வந்து மேலேருந்து எடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே ட்ரோன்லலாம் இந்த மாதிரி ஃபால்ஸு அதே மாதிரி ஹைட்டான ப்ளேசஸ் எல்லாம் வந்து எடுக்கும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து ட்ரோன் கொண்டு வந்தாப்புல. ஸோ இன்றைக்கி தான் அவரும் ட்ரை பண்ணுறாப்புல. கொஞ்சம் பயந்து தான் நாங்கள் எடுத்தோம். இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்கள், மேலே ஹைட்லேருந்து ஃபால்ஸ் விழுறதெல்லாம் சூப்பராகவே நம்ம வந்து எடுத்திருக்கோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ அந்த மாசிலா ஃபால்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஃபால்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளம்புற மாதிரி தான் பிளான் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பிளேசஸ் பார்க்குறதுக்கு இருக்குது. அந்த ஆகாய கங்கை, அதே மாதிரி டெம்பிள்ஸு, பார்க்கு, போட்டிங் ஏரியா அப்படின்னு நிறையா இருக்குது. ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் டைம் தான். அதனால் வந்து கொல்லி ஹில்ஸை பார்த்துட்டு அங்கே வந்து இப்போ ரிட்டன் போகிறோம். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து நாமக்கல் போய்ட்டு மறுபடியும் வந்து நம்ம வேறு ஒரு லொக்கேஷனுக்கு வந்து போயிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளேஸஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்ஸுங்கிற ஒரு லொக்கேஷன் தான். ஸோ இங்கேயுமே வந்து வியூ வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மலையோட வியூஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம வந்து ஃபால்ஸை பார்க்க போகிறோங்க. நம்ம வந்து இப்போ கொல்லி ஹில்ஸில் வந்து நம்ம ஃபால்ஸ் சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. அதை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதுலேயும் ஓரளவுக்கு மீடியமான முறையில் வந்து தண்ணி விழுது பாருங்கள். கொல்லி ஹில்ஸில் நம்ம பார்த்த இந்த 2 ஃபால்ஸுமே, இது வந்து நம்ம ஃபால்ஸு, அதுக்கு முன்னாடி பார்த்த மாசிலா ஃபால்ஸ், ரெண்டுமே பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. நீங்கள் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ரொம்பவே ஹார்டாக இருக்காது. நீங்கள் நார்மலாகவே போயிட்டு வாக் பண்ணி சின்ன பசங்க கூட நடந்து போய் பார்க்குற மாதிரி தான் அந்த ஃபால்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப அப் டவுன்லாம் கிடையாது. அட்வென்ச்சரல் மாதிரி ட்ரெக்கிங் மாதிரிலாம் போக வேண்டிய இதுவே இருக்காது. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து இந்த ஃபால்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த 2 ஃபால்ஸுமே அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஆகாய கங்கை ஃபால்ஸ் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டெப்ஸ்க்கு கீழே வந்து நம்ம வந்து இறங்கி அதுக்கப்புறம் ஏறணும். அது ரொம்ப கஷ்டமான இது. 2வது நமக்கு டைம் இல்லைங்கிறனால தான் அந்த ஃபால்ஸ்லாம் நம்ம பார்க்கல. இப்போ பார்க்கக்கூடிய ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்ஸ். அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. இதுவும் ஓரளவுக்கு நார்மலான ஹைட்டில் தான் தண்ணி விழுது. ரொம்பவே பொறுமையாக விழுந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மக்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணி குளிச்சுட்ருக்காங்க பாருங்கள். Sampai itu,
ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸில் வந்து சோளக்காடு அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான டவுன் பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த டவுனில் தான் நான் கொஞ்சம் சின்ன சின்ன ஷாப்ஸு, அதே மாதிரி என்ன சொல்கிறது, மார்க்கெட்லாம் இருக்குங்க. சின்ன மார்க்கெட்டு கூட இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே விளையக்கூடிய ஏதாச்சும் பொருட்களை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு போனோம்னா இந்த சோளக்காடு சின்ன டவுனுக்கு வந்திங்கன்னா எல்லாருமே வாங்கலாம். நான் சொன்ன மாதிரி இங்கேயே விளையக்கூடிய பெப்பர் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி சில கிழங்கு அந்த மாதிரி வகைகள்லாம் வந்து பழங்கள், ஸோ அந்த மாதிரி நிறையா ஐட்டங்கள் வந்து இங்கே விளையுது. இங்கே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் போகிற மாதிரி பார்க்கலாங்க. ஸோ நம்ம இப்போ வந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே மிஸ்ட்டு கொஞ்சம் ஃபார்ம் ஆகி மேலே வருது. அப்படி பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த லொக்கேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நாமக்கல் கிளம்புறோங்க. இங்கேருந்து நாமக்கல் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேறு ஒரு லொக்கேஷனுக்கு நாங்கள் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அப்படியே பைக்கில் வந்து அவர் சென்னைக்கு போகிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேறு ஒரு லொக்கேஷனில் நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த கொல்லி ஹில்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பரான பிளேஸு. இது வந்து ரொம்பவே கமர்ஷியல் ஆகலைங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம வந்தோன்னா அந்த இயற்கையை வந்து ரொம்பவே ரசித்து பார்க்கலாம். ஏன்னா மெயினாக வந்து பெப்பர்ஸ் வந்து அதிகமாக விளைவிக்கிறதுனால இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறையவே ஹைட்டான மரங்கள் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அடர்த்தியான காடுகள் மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ மற்ற பிளேசஸ் மாதிரி ரொம்பவே கமர்ஷியலான பிளேசஸ் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப டிராஃபிக்கு, கூட்ட நெரிசல் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே ரிலாக்ஸாக அங்கே வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து கொல்லி ஹில்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு பிளேஸில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.